எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கசப்பில்லாத பாவக்காய் தொக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் ரெண்டாக வெட்டி அது உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு பாவக்காவை சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருங்க. கடாய் சூடானா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னா பாவக்காய் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். இப்போ வதக்கின பாவக்காயை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்குங்க. எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் அந்த பாவக்காய் தொக்கும் நல்லாயிருக்கும். வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினோட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ காய்க்கு தேவையான உப்பு, அப்புறம் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்குங்க. வதக்கினோன்னே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச பாவக்காயை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா நமக்கு பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த பாவக்காய் வெறும் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, மிளகாக்கிளி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.